2 பைக்கை லான்ச் பண்ண இருக்காங்க. அதுவும் யார் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீலர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹோண்டா டீம் மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி, பப்ளிக், தர்மபுரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா இந்த அரங்கில் இருக்கும்போது இன்னொரு இதை விட ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அண்ட் இந்த ப்ரெசன்ஸை நீங்கள் கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சியை ஒரு பலத்த கைத்தட்டலோடு ஆரம்பிக்கலாமா? கேன் வி ஹாவ் அ வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்? ஒரு பலமான கைத்தட்டல். ஆமாம், let's do it. 1 2 3 வைப்போட இன்னொரு அழகாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பரிசோட ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சுப்போம். எங்கள் பரிசு ரெடியாங்க? ஆமாம், அந்த கூட உங்கள் வீட்டில் ஹோண்டா பைக் யூஸ் பண்ணுறீங்க. யார் 1 2 3 4 வச்சுருக்கீங்க? 4 தாண்டி வேறு யாரும் வச்சுருக்கீங்களா? 3. அடுத்தது சர்வீஸ் சென்டர் எதுவும் வச்சுல்ல? கட் இல்லாமல் கூட வந்துடுவாங்க, சர்வீஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் வாங்க. ஆமாம், ஒரு பலமான கையில் கமர்ஷியல் பிரேக்கில் மேலே வந்துருங்க மேடம். ஆமாம், செக்கு வந்து என்னோட ஃபேவரட் கலரு, ஃபேவரெட்டு. அது இல்லாமல் ரெட் அண்ட் பிளாக் தான் என்னோட ஃபேவரெட்டு. செகண்ட் பைக்கும் ரெட் அண்ட் பிளாக் தான். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் பேஷன் ப்ரோ ஒன்று இருக்குது பாருங்களேன். அது இல்லாமல் இன்னொன்று சிபிஆர் இருக்குது. 1வது 2 லான்ச் பண்ணுறோம் மேடம். ஒரு 5வது வண்டியாக வாங்கிக்கோங்க. இல்லை, கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்கேன். வெயிட்டிங்கில் இருக்கீங்களா? ஓகே சார், கஸ்டமர் பிடிச்சி கொடுத்துருக்கேன், எங்கேயாவது பார்த்து செய்யுங்க சார். தேங்க்யூ மேடம். 5வது வெஹிக்கிளாக வாங்கிக்கோங்க. 4 இருக்கிறது தப்பு, 5 வச்சுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூடா. உன் பேர் என்னடா? அஸ்வந்த். அண்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் சேஃபஸ்ட் ப்ராடக்ட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ. परम वैष्णवनुनी गरुडगमन नम पुरंदर विठलना
நிகழ்த்தி ஆரம்பிக்கிறாங்க. நீங்க உயர்ந்த இடத்துல உங்களோட கைத்தட்டல சொன்ன மாதிரி ஒரு வாழ்த்துக்களை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்தை கிடைக்கணும். So, very very thanks to the lady. இன்னொரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்ன? கணேஸ்வரம் கணநாயகம் கணேஸ்வரம் கௌரி தனயம் கஜானனம் கௌரி தனயம் கஜானனம் மூஷிகவாகன ஸ்ரீ கணநாதம் மூஷிகவாகன ஸ்ரீ கணநாதம் पाशाङ्कुशधर बालगजाननं पाशाङ्कुशधर बालगजाननं श्रीहरिताण्डव नर्दन गणपतिं श्रीहरिताण्डव नर्दन गणपतिं विनायकं विघ्ननाशकं Vigneshwaram. Vivek are ASM Honda motorcycles. Thank you so much Honda team members for joining us. என்னதான் நாங்களுடைய Honda dealers principals வந்துட்டு with all your support we are making it all. Okay, and கிடைக்கலாம். உங்களையும் இந்த சமயத்தில் இந்த மேடையில் உங்களை ஹானர் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமை. மெம்பர்ஸ் அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வரலாம். எனர்ஜி எஸ் ஒரு பெரிய நன்றி நம்மளுடைய தர்மபுரி நாங்களே இனிஷியேட்டிவ் எடுத்துறோம். டிஜே அப்பப்போ கைத்தட்டில் நம்மளே வச்சுக்கலாம்டா பேக்கப்க்கு. ரெண்டு சீஃப் கெஸ்டையும் வந்து மேடை கிடைக்கிறோம். லெட் மீ இன்வைட் கேபி ராஜா அவர்களையும் ஹலோ செக் மை டெஸ்டிங் ஹலோ செக் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா.
என் நண்பர் பேர் யோகி. எல்லாரும் விஜய் டிவி கலக்கப்போதிய சீசன் 6ல எங்களை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய கலக்கப்போதிய சாம்பியன்ஸ், சிரிச்சா போச்சு நிகழ்ச்சிகள், அதையும் தாண்டி தமிழும் சரஸ்வதின்ற ஒரு சீரியல்ல நமச்சியா இவரை பார்த்துருப்பீங்க. இப்போ போன வாரம் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடித்த சொட்ட சொட்ட நனைந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி யாருப்பா இவங்க நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா, இன்னைக்கு அடுத்த ஒரு 1 hour நீங்கள் கண்டிப்பாக எங்களை மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வைர குழுங்க நாங்கள் சிரிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அண்ணா சூப்பர்ண்ணே, சட்டை பாக்கெட்ல ஃபோனு சில்லற காசு எதனா வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பேண்ட் பண்ணினா குளிங்க சிரிக்க போறீங்க, கீழே விழுந்துரும். அதனால இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கர்ப்பமுறி பஸ் ஸ்டாப்ல சொன்னேன், என்னமா சிரிச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் ஜோக்கா சிரிச்சாங்களா? ஏன்டா? ஓகே, அதாவது மேடையில யார் மேல ஏறினாலும் இந்த மேடை ஏறக்கூடியவர்களுக்கு நீங்க தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தரத்தவில்லைங்க, உங்க கைத்தட்டை கொடுத்தாலே போதும். அந்த எனர்ஜி அவங்க லைஃப்ல நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்டே தான். ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு வார்ம் அப் செஷன் இருக்கும். இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் காலையில போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஜிம்முக்கு போறவங்கலாம் முதல்ல போய் சைக்கிள் ஓட்டுவாங்க. வண்டி கூட ஸ்டார்ட் பண்ணா நல்லா த்ராட்டில் பண்ணி நல்லா இன்ஜினை சூடாக்குனா தான் நல்லா ஓடும். அதெல்லாம் நம்ம ஹோண்டாலாம் நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்படவே தேவையில்லை. ஹோண்டா வந்து என்னடா வந்த உடனே வண்டி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கடா. நம்ம முதலாளி இப்ப இவர் தானே, அதனாலதான். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு வார்ம் அப் செஷன் உங்களுக்கு கை தட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படின்னா அப்படின்னு நான் ஒரு வாட்டி சவுண்ட் கொடுத்தா நீங்க ஒரு வாட்டி கிளாப் பண்ணணும், சரிங்களா? எல்லாரும் ஓகே? ஆனா யாருண்ணே நீ கை தட்டுறதுக்குலாம் தண்ணி குடிக்கிற? ஓகே, என்னடா பண்ற? உனக்கு தெரிஞ்சது நீ பண்ற, எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன். பேப்பர் தர மாட்டாங்கப்பா. அது ஒண்ணும் இல்ல, எப்படியும் நீங்க வாய்ஸ் பண்ணும்போது கை தட்ட மாட்டீங்க. எல்லா கை தட்டலும் நான் அட்வான்ஸா வாங்கி வச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி ஆசைப்பட்டு ஏறிக்கடி ஹோண்டாவோட பைக். ஐயோ, எப்படி மூச்சுக்கு 30 வாட்டி பிராண்டிங் பண்றவன் தான் அந்த கவுண்டமணி. ஐயா ஐயா, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, தர்மபுரிக்கு வந்திருக்கீங்க. ஆமா, எப்படியா ஃபீல் பண்றீங்க? ஐயோ, தர்மபுரி தர்மம் பண்றதால தான் தர்மபுரினே பேர் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல இப்படி எல்லாம் சொன்னா கை தட்டணும். ஏன்னா ஊரை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். அதனால நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல, தர்மபுரின்னு நம்ம கேப்டனே ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு கேப்டனுக்கு பிடித்த ஊர் நம்ம தர்மபுரி. சார், இதெல்லாம் சொன்னா கை தட்டுவாங்கன்னு 4-5 பாயிண்ட் தான், அதை தான் எடுத்து தம்பி. ஒரு பொண்ணை நம்ம கவரணும்னா அவளை பாராட்டினா அவ கவர்ந்துற மாதிரி தான். நம்ம மக்களை கவர் பண்ணணும்னா அவங்கள பத்தி நம்ம பெருமையா சொன்னாதான், அது உண்மையா சொல்லணும். நான் இப்ப சொன்னதுலாம் உண்மைங்க ஐயா, உண்மைதானுங்களே? அப்ப கை தட்டுங்க. கேட்க வேற என்ன கேட்பா அவன்? பாருங்க, கடங்கார மாதிரி கை நீட்டினா உங்க கை தட்டு தான் கேட்பான். நான் சொன்னது உண்மைதான் அவர் உணர்ந்து அவர் கை தட்டுறதுக்கே 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. சரி ஐயா, உண்மை எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் டெவலப் ஆகும். நிறைய நடிகர்கள் வராங்கயா, அவங்கள கொஞ்சம் இன்வைட் பண்ணி நீங்க பேசுங்க. ஷூட்டிங்க்கெல்லாம் வர மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும் முதல்ல வந்துருவாங்க. அதுவும் ஹோண்டா கம்பெனியோட ப்ரோகிராம்னா கண்டிப்பா வந்துதானே ஆகணும். ஐயா, முதல்ல இளைய தளபதி விஜய் அவர்கள். ஓகே, வர சொல்லுங்க. ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் இளைய தளபதி விஜய் அவர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஐயா, அவங்க உங்க நெஞ்சில குடி இல்ல, நீங்க தான் தமிழக மக்களோட நெஞ்சில குடி இருக்கிறீங்க. இது யார் சொன்னு தெரியல, பட் என் லைஃப்ல நான் இதான் ஃபாலோ பண்றேன். உசு பேத்திர வேண்டும் உம்மன்னும் கெட்ட பேத்திர வேண்டும் கம்மன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நண்பா. ஐயா, நான் ஒண்ணு சொல்லிக்கலாங்களா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. பொண்டாட்டி உம்முன்னும் குழந்தையா கும்முன்னு இருந்தா லைஃப் ஜம்முன்னு இருக்க. அங்க பாருங்க, நீங்க உசுப்பு குசுப்புன்னீங்க, நான் உண்மையா சொன்ன கை தட்டுறேன். அதான் தர்மபுரி மக்கள். உண்மையை யார் சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே மைண்ட்ல வச்சுப்பாங்க, எனக்கு தெரியும் நண்பா. நம்பி எல்லாருக்கும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஹோண்டா பைக் வாங்குங்க. அதான் சொல்ல வந்தேன். நன்றி, தேங்க்யூ, பாய். டேய், ஆக்டர் வாய்ஸ்ல பேச விடுறா, நல்லா இருந்தா கை தட்டுங்க. அடுத்தபடியா லெட்ஸ் வெல்கம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள். நல்ல கை தட்டலோட லெட்ஸ் வெல்கம். அதோ ஹோண்டா பைக்கில் வந்து கொண்டிருக்கிறார் நமது தல அஜித். வந்து தோனின்னு வந்துருச்சா வாயில? அவரும் ஓட்டாருப்பா. மைக் டெஸ்ட். அடடடடடடா, மைக் டெஸ்ட் பண்ணதுக்கே இவ்வளவு கை தட்டல்னா, தல நீ படம் வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ணா எப்படி கை தட்டல் பிச்சுக்கோ. நிறைய படம் நடிக்க தல, அதுல நீ ஓட்ட பைக் ஓட்டிட்டு வரணும், அதை நாங்க பார்க்கணும். கண்ணாம்பூச்சி ரே ரே
தமாஷு தமாஷு. பாத்தீங்களா, நீங்க எல்லாம் ஒரு மகாஜனமா இவ்வளவு நேரம் காமெடி பண்ணி நீங்க சிரிக்கல, ஆனா வந்த உடனே கெக்க சிரிக்கிறாரு. அதான் நம்ம தலை. சூப்பர் தலை. மயில் வாகனா தம்பி ரொம்ப அதிகமா பேசுறாரு, கேட்ட இழுத்து மூடுறா. அண்ணா அங்க காம்பவுண்டே இல்லைங்கண்ணா, நான் அப்படி கூட தப்பி ஓடி போயிருப்பேன். உன்னைய வச்சுக்கிட்டு வாய்ஸ் கூட பண்ண முடியாது போல இருக்கு. ஓகே, நல்லா இருந்ததா? ஒரு கைத்தறல் கொடுத்துருங்க. அடுத்தபடியா லெட்ஸ் வெல்கம் சூர்யா அவர்கள். ஒரு தவறு செய்தால் அடிப்பாங்க, அதை தெரிந்து செய்தால் செருப்பு பிய அடிப்பாங்க. அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். உங்களை இந்த மாதிரி நான் கத்த விட மாட்டேன். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் கத்துட்டுமா? இப்படி கத்தி எல்லா மைக்கையும் நீங்க உடைச்சு விட்டுறீங்க. சவுண்ட் சர்வீஸ்காரன் என் பேமெண்ட்ல புடிச்சிட்டு போயிடறான். எதிர்பார்க்கல, நான் உங்களை திரும்பியா பார்க்கல. இல்ல ஐயா, உங்களை நான் வந்து திரும்பி பார்க்கல, இப்ப பார்த்துட்டேன். பரவாயில்ல, உனக்கு என்ன பத்தி தெரியல. சிங்கத்தை டிவில பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, கூட்டுக்குள்ள பாத்திருப்ப. ஐயோ, சிங்கம் மட்டுமா பார்த்தோம், கங்குவாவே பார்த்துட்டோம். சரியா காட்டுல இருந்து பாத்திருக்கியா? வெறித்திருப்ப வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓகி அடிச்சா ஓடட்டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அதுக்கு முன்னாடி இங்க 2 பைக் இருக்கு, பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஹோண்டா கம்பெனி பைக். அது என்ன சிங்கம்? இதெல்லாம் வேற லெவல் சிங்கம். ஐயா, பெரிய முதலாளிகளா, நாளைக்கே உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எல்லா பைக் வித்து. இவ்வளவு பேசுறியா? சிங்கத்துக்கு ஆக்சிலேட்டர் இருந்து பாத்திருக்கியா? சிங்கத்துக்கு இன்ஜின் இருந்து பாத்திருக்கியா? சிங்கத்துக்கு டிஸ்க் பிரேக் இருந்து பாத்திருக்கியா? அலாய் வீல் இருக்கு பாத்திருக்கியா? பாத்துக்க, இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, பாத்துக்க. சரிங்க ஐயா, இந்த வாய்ஸ்ல நீங்க கலாய்ச்சிங்கல்ல, நமக்காக இப்ப ஐயா கவுண்டமணி வாய்ஸ்ல இருந்து வேற வாய்ஸ் பேச போறாரு. நல்ல பலத்த கரகோஷங்களோட லெட்ஸ் வெல்கம் நமது நித்யானந்தா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தருமபுரியில நீங்கள் அனைவரும் இந்த இருசக்கர வாகனத்தின் தொடக்க விழாவிற்கு வருவதை நான் மிக மகிழ்ச்சியோடு உங்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றேன். சார், எல்லாருக்கும் ரொம்ப டவுட்டா இருக்கு சார், எப்படி சார் நீங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆனீங்க? அதாவது தம்பி, when you become famous over somebody will place camera. அதுதான் தெரிஞ்சிட்டேன் கொஞ்சம் கிளாமரா, அதனால தான். ஆனா நீங்க பல பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்குன்னு நினைச்சீங்கல்ல சார்? நான் பல பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்க விரும்பினேன், ஆனா அதுக்குள்ளே அவனோ ஒருத்தன் என்னை எடுத்துக்காட்டான். இவர் தான் தம்பி, கேமரா ஆஃப் பண்ணுப்பா. சரி ஐயா, இவ்வளவு நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறது பார்த்தா நீங்க நல்ல ஒரு பிளே பாய் போல இருக்கே. விளையாட்டுகள்லாம் பிடிக்குமா? என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு 10 விளையாட்டுகளும் பிடிக்கும், அதிலும் கிரிக்கெட் மிகவும் பிடிக்கும். கிரிக்கெட்ல நிறைய கப் இருக்கு, IPL கப் இருக்கு, ரஞ்சி கப், ஏகப்பட்டதுக்கு. எந்த கப் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ரஞ்சி கோப்பை தான் பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் போல இருக்கே. சரி, அதாவது இது வரைக்கும் எங்கேயும் நடக்காத வரலாற்றிலேயே நீங்க யார் வேணாலும் நித்யானந்தா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஐயா, தயாரா உங்களுக்கு பிடிக்க மாட்டேது? அதாவது பசங்களை பார்த்தாலே எனக்கு அவர்ஷனம், அவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பிகாஸ் மேலை விட ஃபீமேல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட் மேடம், ஏதாவது பேச கேளுங்க மேடம். சார், உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க சார். அவர்களிடம் நான் எனது கேட்காமலே கை பாத்தீங்களா? இல்லடா, அவங்களுக்கு டைம் மெய் மறந்து இருக்காங்கல்ல. அடுத்தபடியாக இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தா எப்படி இருக்கும் கற்பனை உங்களுக்காக? ஒரு நாக்குக்கு மூக்குக்கு நாக்கு முகா வேணும், மாடு செத்தா மனுஷன்னா தொலை வச்சு மேடம் கட்டி அடாட்ரா நாக்கு முக்கா. ஒரு நாக்குக்கு மூக்குக்கு நாக்கு முக்கா வேணும்.
சித்த மனுஷன் தின்னா நடக்க முக்க தோல வச்சு அடிடா நாக்கு நாக்க முக்க காக்கா கீகி குகு 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 மூச்சு விடாம பாடிடுவேன். நீ வாசி கிழிச்சிருவ. சரி, ஓகே. என்னதான் எவ்வளவு மேல் சிங்கர் பாடினாலும் அழகான மூஞ்சில ஒரு டிஸ்டி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபீமேல் சிங்கர் ஈஸ்வரி அவர்கள் இந்த பாடல பாடியிருந்தா அப்படிங்கிற ஒரு கற்பனை உங்களுக்காக. முடிஞ்சிருச்சுக்கா, முடிஞ்சிருச்சு. எஸ், ஆகே, ஜாலியா இருந்ததா? சிரிச்சிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது வாய்ஸ் பார்த்தால் அடடா மக்கள் அலைகடலான திறந்திருந்து இது எப்பொழுது திறக்க போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி ஜாலியா வண்டி வாங்கிடுங்க. வண்டி வாங்கினீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நம்ம கம்பெனிக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற என்ன. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். அண்ணா கேளுங்கண்ணே, அடுத்துண்ணே என்ன வயசுல கேளுங்கண்ணே. இப்படி எம்ஜிஆர் இருக்குல்ல? ஐயா நீங்க பேசுறீங்களா நான் பேசுவேன்? கரெக்டா முகம் அப்படிதான் இருக்கு, சக்க சேவன் இருக்கீங்க. என் ரத்தத்தின் ரத்தமான அனுபவம் பிறப்புக்கல. அடாடாடாடாடா, என் குரல் கேட்ட பிறகு இன்னும் கைத்தறல் வருதுன்னா உண்மையா சொல்றேன். நான் சும்மா எதுவும் அன்புக்காக பண்ணலை, என்னை வளர்த்து விட்ட என் தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ணது. தர்மபுரியிலேருந்து எனக்கு கைத்தறலாம் வருது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணா நாம வாழ்க, அண்ணா புகழ் ஓங்க, வரட்டுமா? ஓகேங்க. நீங்க பண்ண தர்மத்துக்கு தர்மபுரி சாட்சி ஐயா. ஐயா வெரி குட். தர்மம் வெரி குட். என்ன கர்மம். ஓகே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிப்ப குரல் வந்து இந்த சுண்டலி தொண்டையிலிருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுங்க. வானத்தில் எத்தனையோ நட்சத்திரம் இருந்தாலும் சூரியன் தான் நமக்கு ஒளி கொடுக்குற மாதிரி, எத்தனையோ பைக்கு இருந்தாலும் நம்ம ரோட்ல நம்மளை பாதுகாப்பா கூட்டு போற ஒரே வண்டி ஓட்டா. இது இவனுக்கு கூட தெரியாது பூ. இப்பதான் அவனே பேசுறாங்க. எஸ், நல்லா இருந்தது ஐயா. ஓகே, அடுத்து. இதெல்லாம் என்ன பெருமையா? சொல்லுங்க, கடமை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஐயா எம்ஜிஆர் பேசினோடனே கலைஞர் அவர்களோட குரல் கேட்கிறாங்க. கலைஞர் அவர்களோட குரல் உங்களுக்காக. தமிழர்களா, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். என் மீது ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், ஒருபோதும் உங்களை கவிழ்த்து விட மாட்டேன். அந்த படகிலும் ஹோண்டா மோட்டார் பொருத்தி அது வேகமாக பயணம் செய்யலாம். ஐயா சூப்பரியா. ஓகே, அடுத்து கேப்டன் அவர்களோட குரலா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த வார்த்தை பேசலாம்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸை பார்த்து வர ஆள் கிடையாது. நான் வந்து நேரடியே என் மக்களுக்காக நான் எப்போ வேட்டியை மாறிச்சு காட்டிட்டு இறங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல போனோம்னா, இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் டிராஃபிக்கில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரு பஸ்ஸு இதெல்லாம் போனாலும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சீக்கிரமாக போனோம்னா அதுக்கு மோட்டர் பைக் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நான் சினிமாவில் இருக்கும்போது நான் காரு பங்களான் வசதி வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த பைக்கில் தான் சான்ஸ் தெருவா ஸ்டூடியோவாக நான் போனேன். அப்போ மட்டும் ஹோண்டா இருந்திருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் பெரிய ஆளாக இருப்பேன். பட் இப்பொழுது வந்துருந்ததுக்கு நீங்கள் எல்லாரும் ஹோண்டா வாங்கி நீங்கள் வந்து பாதுகாப்பாக போகணும். எந்த வண்டியாக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். வேகம், மனித உயிர்னா அவ்வளோ கேவலமாக போச்சா? பாதுகாப்பாக போனோம்னா ஹோண்டா வண்டி வாங்க, பார்த்து டிராஃபிக் ரூல்ஸை மதித்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக பயணிச்சு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால்தான் எனக்கு தூக்கம் வரும். அதுவும் என் சகோதரியெல்லாம் அவங்க வந்து நீங்கள் பாதுகாப்பாக போகணும்னு ஏமா அவங்களுக்கெல்லாம் சொல்லி யாராவது தொண்டர்படை லேடிஸ் பக்கம் யாராவது என்ன தொங்கிக்கிட்டு இருக்கு, எடுத்து மேலே வெட்ட வயிறெல்லாம் தொங்கி இருக்குப்பா. அனைவரும் பாதுகாப்பாக போகணும். அடுத்தது 2 பைக்கையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு எதனா வாங்கி கொடுக்கணும், இப்போயே புக் பண்ணுங்க, உடனடி டெலிவரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, வீழ்வது நாடாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும்னு சொல்லி விளையாடுகிறேன். நன்றி, வணக்கம். இருப்பேன் வருஷத்துக்கு உங்களால 10 ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும்னா
உங்களுக்குள்ளேயும் கேப்டன் இருக்காரு. 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட முடியும்னா உங்களுக்குள்ளேயும் கேப்டன் இருக்காரு. ஆக இந்த கேப்டன் ஆக்சிஜன் மாதிரி உங்களுக்குள்ளேயும் இருப்பேன், உங்களை சுத்தி இருப்பேன். ஆத்தா வரட்டுமா? ஓகே. ஓகே, ஆல்ரைட். ஸோ அதை தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இந்த முக்கியமான பகுதி என்றது 2 சூப்பர் ஸ்டாராக வந்து இங்கே நிப்பாட்டியாச்சு. இதை இனாகிரேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டீம் அனைவரையும் இந்த மேடைக்கு அழைக்க போகிறோம். ஆப்வியஸ்லி பைக் லவர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் இல்லை அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ எங்களோட சீஃப் கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா வில் ஹாவ் தி பியூட்டிஃபுல் இனாகிரேஷன். நீங்கள் எல்லாரும் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய இனாகிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்தாச்சு. செகண்ட் சூப்பர் ஸ்டாரையும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு and let's unveil our second superstar of the day. Come on, 3, 2, 1. Ladies and gentlemen, give it a round of applause. And here is like Shine 100 DX. So, ma'am, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர்ல லான்ச் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? It's all for you. So, இது மட்டும் இல்லாம நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டி ஆஃப் 5 கலர்ஸ் எல்லாமே இருக்கு. எங்களுடைய ஹோண்டால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோண்டால 2
கான்டாக்ட் கேமரால இருக்கட்டும், ஒரு பெரிய ஸ்மைல் இருக்கட்டும். Thank you. Thank you. Thank you so much to all the right side of this thing. So this is the right view of this vehicle. You can see that this is sporty vehicle at a youth-centric looks for those who love sporty looks and efficient performance with all the technologies. So this is the side look of our Hornet 125. In this side look, you will get this muffler, stylish muffler. This will give extra, look. Key in the top of the vehicle. This is near to petrol tank. And in this vehicle, you will get Honda Sync application so that you can connect your phone with this vehicle. And in this vehicle, you can charge your phone. The left side, you will get this USB port, C-type port, so that you can. This is because Honda is Honda. So thank you very much. Thank you very much. I think Vivek, well managed. Thank you so much, Vivek. For all the shooting, he's giving the mic to me. Oh my God, take it up. Thank you, thank you. தர்மபுரி மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, டான்ஸ் இருக்கு. திருப்பியும் வந்துட்டு யோகி அவர்களும் KPI ராஜா அவர்களும் மேடையில் நல்ல ஒரு கை தட்டோட லெட்ஸ் வெல்கம் சிங்கம் வந்து கொண்டிருக்கிறது. சிறுத்தை என்ட்ரி ஆச்சு. presenting you 125cc சிங்கம் வந்துவிட்டது. அப்படியே வெஹிக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நீங்க மட்டும் வெளியில டாடா பாவை கொண்டு போவீங்க. எப்படி வண்டி கொடுத்தோமோ
அதே மாதிரி வண்டியை திருப்பி நிறுத்திட்டு டாடா சொல்லுவீங்க. நீங்க ஸ்டாண்ட் போட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டா ஹெல்மெட்டை நிப்பாட்ட முடியாது, அதனால சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஹெல்மெட்டை நிப்பாட்டுவீங்க. சென்டர் ஸ்டாண்ட் மட்டும்தான் அந்த மாதிரி முடியும். அதனால ஹோண்டா பைக் வாங்குங்க, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஜாலியா இருக்கும். ஐயா இவன் ட்ரெஸ்ஸை கைட்டு நம்ம டிஷர்ட்டை கொடுக்குறியா? கையில 10 ப்ரௌச்சரோட வாசல் நிற்கிறீங்க, எல்லா வண்டியும் புக் பண்ண வச்சிருவோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதான் ஜனகராஜ் வாய்ஸ் வேற கேட்டீங்களே, கேட்டீங்களா? அவங்களுக்காக ஜனகராஜ் வாய்ஸ் போச்சு. இருந்தாலும் இந்த வாய்ஸ் கேட்டதுக்கு நன்றி. கை தட்டிங்கன்னா போயிடுவோம். வட்டா குழந்தை. சூப்பர்ண்ணே. இது மாதிரி தெரிஞ்ச வாய்ஸா கேளுங்க. அடுத்து வேற என்ன வாய்ஸ்? வடிவேலு. ஐயா வடிவேலு வாங்க ஐயா. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படி ஆச்சு அத்தாடி ஏப்பா, என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே உங்க ஆத்தா உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்களா? வடிவேல் வாய்ஸ் திருதுப்புன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து எடுக்கிறது எத்தனை செல்ஃபுல எத்தனை வாய்ஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது. தேடி I don't like it. I avoid. But violence likes me. யாரோ 10 பேர் அடிச்சுட்டானா நான் அடிச்ச 10 பேர் நானுங்கதான். இந்த உலகத்துல உன்னை விட மிகப்பெரிய சக்தி எதுவும் இல்லை. ஹோண்டா அது மிங்கிள் பண்றோம் தாயை விட. சரிடா, பர்த் சர்டிபிகேட் இந்த ஊருக்கு மாத்திரு. உங்கள் பிள்ளை டிகிரி முடிக்க வேண்டுமா? உங்கள் பெண் குழந்தை பாதுகாப்பாக வீட்டுக்கு வர வேண்டுமா? வாங்கல் ஹோண்டா பைக், வாங்கல் ஹோண்டா ஸ்கூட்டர். ஓகே ஐயா, நான் வந்து யாசு வாய்ஸ் பேசுறேன். Join us in the guys. ஒரு பலத்தை கையில் கொடுத்து பரவாயில்ல. எல்லாரும் வந்து ஒரு பலத்தை கையில் கொடுக்கலாம். Let's congratulate. அடுத்ததாக எங்களோட நெக்ஸ்ட் கஸ்டமர் காவேரி. அவங்க அதாவது தர்மபுரியில வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் வாங்கி இன்னும் அடுத்து நம்மளுடைய 2 சூப்பர் ஸ்டாரை லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வெஹிக்கிளும் நீங்கள் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்க. அடுத்த மாசமோ இல்லை இந்த மாசமோ ஒரு வண்டி, அதாவது எங்களுக்கு வெஹிக்கிள் வாங்குறத விட வாங்கக்கூடிய எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பார்ட் ஆஃப் ஃபேமிலி. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லூப்பா போடுங்க சாங்க. ஓகே, நல்ல கைத்தறல் கொடுத்தலாம். அடுத்தபடியாக நமக்காக
தேங்க்யூ. அடுத்தபடியாக நமக்காக எல்லா இடத்துலயும் எது வந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். நன்றி நன்றி. கை தட்டலாம், அது முடிஞ்சா கை தட்ட. ஐயா தேங்க்யூ. என்னதான் நீங்க வந்து ஓகே சூப்பர். இப்போ எனக்காக ஆடியோ இப்படி 2 பேர் வந்துருங்க, சென்டர்ல அவர் விட்டுருங்க. சார் ஒன்றும் இல்லை, இப்போ டான்ஸ் மூமெண்ட் சரிங்களா? முதல்ல வாய் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு 4-5 பபுள் கம் எடுத்து வாயில போடுங்க. அவரை பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, பண்ணுங்க. சக்தி அதை மென்னுக்கிட்டு உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரல, அவங்கள பார்த்து மனசுக்குள்ளேயே திட்டுங்க மென்னுக்கிட்டு. யோகி எப்படி திட்டுறீங்கன்னு ஆடியன்ஸ் காட்டுங்க. என்னடா டப்பிங் பண்ணா தப்பு தப்பா வரும் போல இருக்கேடா. யோகி எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க வாங்கலேன், மேல வாங்கலேன். ஐயோ இந்த வயசான காலத்துல யாரா நீ வெண்ணையை தேடி வந்த கிருஷ்ணன் மாதிரி ஏறியாடா. ஓகே ரெடியா? அடுத்து முக்கியமான இது, நீங்க டியூஷன் சென்டருக்கு போறீங்க, ஹோம்ஒர்க் பண்ணல, டீச்சர் கையில் அடிக்கிறாங்க. முதல்ல ரைட் ஹேண்ட்ல வாங்க அட்டிஸ்க்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்க அட்டிஸ்க்கு, இன்னொரு வாட்டி டிஸ்க்கு அட்டிஸ்க்கு. ஓகேவா? இப்ப டீச்சர் அடிக்கிறாங்க, நீங்க மாத்தி மாத்தி கையை வச்சு எஸ்கேப் ஆவீங்க. எப்படி? ரெடி 1 2 3 4 அட்டஸ்க்கு 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 அட்டஸ்க்கு. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணணும்? பபுள் கம் எடுத்து வாயில போடணும். இப்ப இது பண்ணணும். அடுத்து இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையரா இருக்கீங்க. எப்படி நிப்பீங்க அம்பையரா? ஃபாலோ பண்ணுங்கண்ணே. இது கார்னர் கிக்ல நிக்கிறது, அம்பையர்னா இப்படி நிக்கணும், பின்னாடி கை வச்சுங்க. ஓகே, இப்ப மேட்ச் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு சார். பேட்ஸ்மேன் அடிச்ச பால் உங்க மேல படாத இடத்துல பட்டுருச்சு. அந்த வழியோட அவுட் கொடுங்க. இங்கே நிம்மதி. நல்லா கைது பாருங்க. எல்லாம் ஒரே நேரத்துல எந்த மேட்ச்ல நீங்க 5-6 அம்பையரை பார்க்க முடியாது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தர போற ஆக்டர் வந்து இளைய தளபதி விஜய் சார். ரொம்ப ஈஸினே. இப்ப புதுசா ஒரு சட்டை எடுத்து போட்டீங்க. எப்படி சட்டையை போடுவீங்க? போடுங்க. ஐயோ நீங்க போட்டு இருக்க சட்டைக்கு பின்னாடி கரப்பாம்பூச்சி போயிருச்சுங்க. எப்படி எப்படி எடுங்க எடுங்க. அடிச்சுக்கு 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 அடிச்சுக்கு. அங்க பாருங்க அண்ணே, பண்ணுங்கண்ணே. கரப்பாம்பூச்சி அடிச்சு சாவடி செல்லுங்கிறாப்புல இவர்கிட்ட நான் வந்து. ஓகே, அடுத்த மூமெண்ட். இப்ப நீங்க ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளா இருக்கீங்க. உங்க ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பாட்டி பைக் ஓட்டுன்னு வராங்க. அவங்களை எப்படி நிறுத்துவீங்க? உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஆன்டி இன்னொரு டியோ ஓட்டிட்டு வராங்க. அதை எப்படி நிறுத்துவீங்க? ஆன்டி மூக்கு முத கொண்டு விரியுது. அடுத்ததா அம்சமா அழகா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நம்மளோட ஆக்டிவா ஓட்டு வராங்க. அவங்களுக்கு எப்படி சார் சிக்னல் காட்டுவீங்க? என்னை தாலாட்ட வருவாளோ பொண்ணு போறேன். இவ்வளவு வாய்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு சப்ஜெக்டுக்கு உயிர் வந்திருக்கு. என்னை தாலாட்ட. ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறது டி ராஜேந்தர் அவர்களோட ஸ்டெப். தண்ணிய எவ்வளவு வேகமா ரைட் ஹேண்ட் சைடு அடிக்க முடியுமா அடிக்கிறீங்க. எப்படி தெரியுமா? அட்டஸ்கே அட்டஸ்கே அட்டஸ்கே. சார் ஓகே சார், ஓகே சார். சார் உங்க டெஸ்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவலா டெஸ்ட் டிரைவ் போனோம் எல்லாருக்கும். இப்ப என்ன தம்பி தம்பி 10 மணியாச்சு ஏச்சு போமா போமா. வாங்க வாங்க பண்ணுங்க. ரெடி
ரெடி 1 2 3 டஸ்க்கு ஆஹா குட்டி டிஆர் வந்துட்டாரே தர்மபுரிக்கு நீ இல்ல ஆஹா எங்க குழந்தை சார் ஓகே ரெடியா என்ன இடுப்புல கை வைக்கிற செவுத்துல வைக்க சப்போர்ட்டுக்கு எங்க பிடிக்கிறாரு பாத்தீங்களா குசி விஜயா சார் ரெடி 1 2 3 டஸ்க்கு சூப்பருங்க நல்லா கை தட்டுங்க சார் ரெடியா இந்நேரத்துக்கு மனசுக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ரெடி 1 2 இவர் 2 நாளா தலை குளிச்சு வெயிட் பண்றாரு போல இருக்கு சார் தலைக்கே குளிக்கிறியா என்ன சரி ஓகே நல்லா கை தட்டல் கொடுக்கலாம் இண்டிவிஜுவலி எல்லாரும் சூப்பரா பண்றாங்க இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பாம்பு இருக்கு எப்படி காட்டுங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பாம்பு இருக்கு காட்டுங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஐயோ கிரவுண்ட் ஃபுல்லா பாம்பா இருக்குங்க பாட்டு பாடுனே சொல்லுங்க வடாய மச்சி வாழக்கா பச்சி உன் உடம்ப பிச்சி போட்டுடுவேன் சொச்சி இவரெல்லாம் வந்து பச்சிய பிச்சி கீழே போட்டு மிதிச்சு பண்ணிட்டு இருக்காரு பட் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லாருக்குமே திருச்சி அப்படியே கெஞ்சி கொஞ்சம் எப்படி நலிஞ்சு வருவீங்க எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் நீ என்ன பஸ் இழுத்துட்டு போறியா பாகுபலி நந்தம்புரி பாலையா ஓகே வாங்க பொசிஷன் வாங்க ரெடி அப்படியே நகர்னு சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஏங்க இவ்வளவு ஸ்லோவா போனா எப்படி கொஞ்சம் பின்னாடி வாங்க தலைவனுக்குலாம் சந்தோஷம் நாம ஓகேவா ரெடியா இப்ப வேகமா அதை பண்ண போறீங்க ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அப்படியே இருங்க சார் பேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆகுது டைட் பண்ணுங்க சார் நீங்க என்ன அவரு டச் பண்றதை பாக்குறீங்க நீங்க பண்ணுங்க சார் வாங்க சார் உங்க இடுப்பு அப்படி ஆறதான் நாங்க பார்க்கணும் சார் இப்போ வாங்க சார் அப்படி பிடிச்சிட்டு இப்படி கை வச்சுட்டு டச்சுக்கு வாங்க கைதறல கொடுங்க தலைவன் பண்ணாருல அதுக்காகவே ஹோண்டா பைக் அந்த ஆறுறது கூட தெரியாது அந்த ஒரு பேலன்சிங் அதுதான் ஜப்பான் டெக்னாலஜி அதான் ஹோண்டா ஓகே சார் நல்லா இருந்ததா சூப்பர் ஜாலியா இருந்ததா உண்மையா மேல கூப்பிட்டு வந்த ஹோண்டா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ
குன்றா எப்பா இவ்வளோ